பண்பலை 90.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொங்கு சமுதாய வானொலி கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு, உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 la. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்ளிணைக்கும் புதுமையானதொரு சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். நிகழ்ச்சி தயாரிப்பு கொங்கு சமுதாய வானொலியை சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் பாலசுப்ரமணியம். இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் அறிவு மற்றும் பொது அறிவுகளை இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது அனுபவ் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் நசியனூர் மலைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி திரு பெரிய வேலப்பன் அவர்களிடம் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயத்தின் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும், இயற்கை விவசாயத்தால் மண்ணின் தரம் எவ்வாறு மேம்படுகிறது என்பதை பற்றியும், இந்த இயற்கை விவசாயத்தால் மனிதர்கள் தங்களை நோயிலிருந்து எவ்வாறெல்லாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கின்றார்.
இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு கேள்விக்கணைகளை தொடுத்தவர் முகாசி அனுமன்பள்ளி கிராமம் சின்னத்தொட்டிபாளையத்தில் வசிக்கும் விவசாயி திரு தங்கவேல் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. அன்பான கொங்கு எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் முகாசி அனுமன்பள்ளி சின்னத்தொட்டிபாளையம் கிராமத்தில் வசிக்கிறேன். என்னுடைய பெயர் தங்கவேல். நான் ஒரு விவசாயி. ஐயா வணக்கம். நீங்கள் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப ஆர்வமாக தீவிரமாக ஈடுபாடு கொண்டவர்னு நான் கேள்விப்பட்டேன். உங்கள் மூலம் நான் சில சந்தேகங்களையும் தெளிவான விளக்கங்களையும் கேட்டுக்கலான்னு நேயர்களுக்கு அதை அப்படியே தெரியப்படுத்துகிற மாதிரி இந்த இயற்கை விவசாயத்தை பற்றியுமே இதனுடைய பயன்கள் பற்றி நீ கொஞ்சம் நாள் தெளிவாக சொல்லுங்கள் ஐயா. என்னுடைய பெயர் பெரிய வேலப்பனுங்க. நசினூர் பக்கத்தில் முள்ளம்பட்டி பஞ்சாயத்து மலைப்பாளையம் எனது ஊர். ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவனுங்க. நான் ஒரு இயற்கை விவசாயி. அதாவது எங்கள் பரம்பரையே இயற்கை விவசாயம் செஞ்சவங்க தான், அப்பா தாத்தா எல்லாம். அதில் நான் சின்ன வயசாக இருந்தப்போவே இயற்கை விவசாயம் மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா காலத்திலிருந்து. இடையில் பசுமை புரட்சிங்கிறத வரும்போது கிட்டத்தட்ட 1965 66 இந்த இடைவெளியில் பசுமை புரட்சின்னு நம்ம கவர்மெண்ட் கொண்டு உற்பத்தி அதிகம் பண்ணணும். அந்த காலகட்டங்களில் உற்பத்தி விவசாயத்தில் குறைஞ்சி வச்சு தண்ணீர் இடையில நாடு தண்ணீர் இடையில உணவு பஞ்சம் வந்தது. அதில் பசுமை புரட்சி கொண்டு வரணும்ட்டு உணவு உற்பத்திகளை அதிகப்படுத்தணுங்கிறதுனால புதிய டெக்னிக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஃபாரின் டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகளை மாற்றுறதுக்கு விவசாயத்துறையில் வேளாண்மை துறையில் சினிமா படம் மாதிரி போட்டு வில்லேஜ் வாரியாக கொண்டு போட்டாங்க. அதில் என்னென்னா வடநாட்டு அந்த சிங்கு அவங்கள வச்சு படம் எடுத்து கொண்டு நம்மளுக்கு இந்த யூரியா போடணும், பொட்டாஸ் போடணும், இந்த மாதிரிங்கிறது தெளிவாக படம் போட்டு காட்டி யூரியா இறக்கணும். இயற்கையாக பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகள் அந்த மாதிரி அந்த காலத்தில் பண்ணல. மாடு வச்சுருந்தோம், ஆடு வச்சுருந்தோம், கோழி வளர்த்தினோம். இதெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்ல முறையில் நல்லா இயற்கை விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோங்க. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் இந்த உற்பத்தி அதிகம் பண்ணோன்னு நெல் இந்த மாதிரி ரகங்களை புதிய ஒட்டு ரகம் கொண்டு உற்பத்தி அதிகம் பண்ணணுங்கிற முறையில் நம்மளுக்கு இந்த இதை கொண்டு வந்தாங்க பசுமை புரட்சியில். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஒட்டு ரகம் முதல்ல கெமிக்கல் உரம் அதை பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளே நம்ம அதை கொண்டு வரோன்னு சொல்லி அதனுடைய இதை அதாவது அதனுடைய பலன்கள்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு அதையெல்லாம் போட்டு காமிச்சு, படத்தில் போட்டு காமிச்சு, யூரியா இறங்க உடனே உங்களுக்கு பயிர் வளர்ச்சி அதிகமடையும், பொட்டாஸ் போடுங்க, நம்ம பயிரில் அந்த சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும், இப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. நாமளும் அதை பின்பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பின்பற்றி சைட் கிக் மாறிட்டோம். அந்த மாதிரி கெமிக்கல் உரம் இந்த மாதிரி மாறிட்டு வந்தோம். அதை அவங்க முறையாக சொல்லி கொடுத்தாங்க. நம்ம வேளாண்மை துறையில் அந்த காலத்தில் முறையாக அந்த மாதிரி பயிர் நடப்பப்போ இவ்வளோ போடுங்க, இடையில பயிர் வளர இவ்வளோ போடுங்க அப்படிங்கிற முறையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த முறைகளை ஆரம்ப காலகட்டத்தில் பழகிட்டு வந்த நமது விவசாயிகள். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வர மாறி வர அது என்ன அளவு எப்படி போடணும் அது தெரியாமல் இதை போட்டால் உடனே கரு படையுது, பயிர் விளைச்சல் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நாமளும் அது தெரியாதனமா அதை அளவை அதிகமாகப்படுத்திட்டோம். இது அளவை அதிகமாகப்படுத்த ரகங்களில் நோய் தாக்குதல் அதிகமாக ஏற்படுறக்க ஆரம்பிச்சது. இதில் நோய் தாக்குதல் வந்த உடனே பன்னாட்டு நிறுவனம் என்ன பண்ணிட்டான், இந்த பூச்சி நீங்கள் நோய் தாக்குது அதனால பூச்சி மருந்துகள் அடிங்க. நம்ம பேசாமல் இயற்கையாக பண்ணிகிட்டு இருந்ததில் வெளிநாட்டு நிறுவனங்கள் வரும்போது இந்த யூரியாவை கொடுத்து ஃபஸ்ட்டு நம்மளை மாற்றினாங்க. அதில் மாற்றும் போது நோய் தாக்குதல் பூச்சிகள் வந்தது. இந்த பூச்சிகளை அடிப்படையாக வச்சு நம்மளை கெமிக்கல் மருந்துகளை அடிக்க சொல்லி பல மருந்துகளை கொண்டு நம்மளை அடிக்க சொன்னான். முதல்ல பிஹெச்சி பவுடரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை அடிக்க சொன்னான். அதை நம்ம யூஸ் பண்ணது இந்த பூச்சிகள் இறந்தது, பயிர் நல்லா வளர்ந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் அதை பின்பற்ற இந்த பூச்சிகள் தொல்லைகள் அதிகமாகிட்டே வந்தது. அந்த பூச்சிகள் வளர காமிச்சு அதனுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடுச்சு. இதனால் மறுபடியும் வீரிய மருந்துகளை உபயோகப்படுத்த தேவைக்கு நம்ம ஆளாயிட்டோம். இப்படியே பழைய இந்த கடந்த 30 ஆண்டில் நம்ம முழுசாக கெமிக்கல் விவசாயம், உரம், பூச்சி மருந்து, ரசாயனங்கள் இதை அதிகமாக பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம். இது வேறு வழியே இல்லாமல் நம்ம நம்மளை அடிக்ட் பண்ணி நம்மளை மாற்ற வச்சிட்டாங்க. வர விவசாயி ஜென்ரேஷன் மாற இதுதான் விவசாயம், இப்படி தான் பண்ணணும், மருந்து தான் அடிக்கணும், உரம் தான் போடணும், இப்படி தான் பயிர் வளரும் அப்படிங்கிற மென்டாலிட்டி நம்மளுக்கு மாற்றி விட்டாங்க. நம்மளுக்கும் தெரியாதான் போச்சு. இப்போ
சமீப காலங்களில் இந்த நோய்கள் மனிதனுக்கு நோய்கள் அதிகமாக வர தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி நம்ம உணவில் தான் விஷம், இதனால தான் நோய் அதிகமாக பரவிட்டு வருது அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம வெளியிடுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நம்ம மக்களும் யோசனை பண்ணணும், ஏன் நோய் அதிகமாக வருது. அந்த காலத்தில் 100 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க, எந்த சிரமம் இல்லாமல். குழந்தை குட்டி பார்த்திங்கன்னா 10, 12 இந்த மாதிரி பெற்றெடுத்தாங்க தாய்மார்கள். இன்றைக்கி 1 பெற்று வளர்த்துறதே பெரிய சிரமங்களாக இருக்குது. அதுக்கே மருந்துகள் கொடுத்து ஆஸ்பத்திரி போய் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். இந்த காலகட்டங்களில் என்ன காரணம் ஆராயும் போது இந்த மாதிரி நம்ம உணவில் தான் விஷம் எல்லாம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற கருத்தை கொண்டு வந்தாங்க. அதனால் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும், உரங்களை குறைக்கணும் அப்படிங்கிறத இப்போ வேளாண்மை துறை கவர்மெண்ட்லேயே அதை ஏற்றுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இப்போ இது எல்லாம் நம்மளுக்கு நம்மாழ்வார், அவர் தான் நம்ம இயற்கை விஞ்ஞானி. அவர் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம விஞ்ஞானிகளிடையே அதை பரவலாக ஊராக போய் அதை தெளிவுபடுத்தினாங்க. அதிலே நானே பார்த்தேன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய நம்மாழ்வார் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவர் பேசும்போது ஒரு துறவி மாதிரி தான் வந்தாருங்க. பேசினார், என்ன பேசினார் எங்களுக்கே புரியல. எதுவும் போட வேண்டாங்க, எதுவுமே இல்லாமல் இயற்கையாக நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற இதை கருத்து சொல்லும்போது நம்மளுக்கே ஏற்றுக்கூடிய மனப்பான்மை இல்லைங்க. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இயற்கையாக விடுங்க, நீங்கள் அதை போய் தொந்தரவு செய்யாதீங்க அப்படிங்கிற கருத்துக்களை விளக்கமாக எல்லாம் சொன்னார். அப்போ தான் எனக்கே ஒரு யுக்தியில் ஒரு பளிச்சுன்னு ஒரு இது வந்தது. அதாவது நம்ம தான் போய் இடைஞ்சல் பண்ணி பயிர்கள் வளர்கிறத கெடுத்துட்றோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் எனக்கு அறிவிட்டது. அதிலிருந்து தொடர்ந்து நம்மாழ்வாருடைய இதையெல்லாம் பின்பற்றினேன். அப்புறம் அந்த பஞ்சகாவியம் இதெல்லாமே வந்தது, அதெல்லாம் கண்டுபிடிச்சி உபயோகப்படுத்தினோம். இது இயற்கை விவசாயத்தினுடைய முக்கியத்துக்கு காலகட்டம் தகுந்த காலகட்டம் இது. ஏன்னா நோய் அதிகம் இல்லாமல். ரெண்டாவது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணி மக்களுக்கு நல்ல முறையில் தேங்காயோ நெல்லோ அரிசியோ கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு மன திருப்தி, மக்களுக்கு ஒரு நல்லது செய்கிறோம்னு. இது நம்ம கமர்ஷியலாக பார்க்காம நம்ம ஒரு சேவை செய்கிற மனப்பான்மையோடு தான் நம்ம விவசாயம் பண்ணணும். அக்ரி பிஸ்னஸ் கிடையாது, இது அக்ரிகல்ச்சரல். நம்மளுடைய கல்ச்சரலை நம்ம பாரம்பரிய இதை நம்ம மாற்றி இந்த மாதிரி பிஸ்னஸாக பண்ணி நம்ம உரங்களை போட்டு, அதாவது விளைச்சல் அதிகம் பண்ணுறதுக்காக நம்ம பல விளைவுகளை சந்தித்து வந்துட்டோம். இனிமேல் இயற்கை விவசாயங்கிறது ரொம்ப அத்தியாவசிய தேவையே அதிகமாகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போது விவசாயிகளிடையே இல்லாததை விட பொதுமக்களிடையே, இப்போ நகரப்புற பொதுமக்களிடையே யூடியூப்பு இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் எல்லாம் அவங்க தெளிவாக இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க முன் வர்றாங்க. இயற்கையான பழங்கள் வாங்கணும், இயற்கையான அரிசி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு அவங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் நம்ம விவசாயிகள் இன்னும் மாற முடியாத சூழ்நிலையும் இருக்கிறோம். அது விவசாயிகளை குறை சொல்லி பயனில்லை. அந்த மாதிரி நம்ம பழகிட்ட கடந்த 30 ஆண்டா. இதில் என்னென்னா நம்ம இயற்கை விவசாயத்துக்கு உடனடியாக மாற முடியறது இல்லைங்க. அதாவது நாம் மாறினாலும் மண் மாறணும். மண் கம்ப்ளீட்டாக கெமிக்கல் ஆயிடுச்சு. அந்த மண்ணை மாற்றுறதுக்கு நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஆண்டாவது ஆகணும். அதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அது அடுத்தடுத்த நம்ம பதிவில் அதை பார்க்கலாம். முதல்ல மண்ணை மாற்றணும். மண்ணை நுண்ணுயிர்கள் பெருக்கத்தை அதிகம் பண்ணணும். அப்போ தான் இயற்கை விவசாயத்துக்கு உகந்ததுன்னு எல்லாம் மாறும். அப்போ தான் நம்மளுக்கு இயற்கையான உணவுகள் கிடைக்கும். ஒரு விஷமில்லாத தன்மையான உணவுகள், அரிசியோ பருப்போ தேங்காயோ பழமோ கிடைக்கும். அதனால் முதல்ல நம்ம மண்ணை மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் காலகட்டத்தில் இப்போது இருக்கிறோம். அதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது, அது பிற்பாடு பார்க்கலாங்க. ஐயா, நீங்கள் இயற்கை விவசாயத்தை பற்றி தெளிவாக சொன்னீங்க. இன்றைய அவசர உலகத்தில் இந்த இயற்கை விவசாயத்தினுடைய அவசியத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லுங்க ஐயா. அதாங்க, இன்றைய காலகட்டத்தில் இயற்கை விவசாயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா காலத்துக்கு முந்தி பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஒரு 100 வயசு 120 வயசுக்கு மேலே இருந்தாங்க. அந்த காலத்தில் குழந்தைகள் பெற்றெடுக்கிறது, பல குழந்தைகளை பெற்றெடுக்கிறது சிரமம் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் போகாமல் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் எதுக்கெடுத்தாலும் குழந்தை பிறந்ததிலிருந்தே மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ரெண்டாவது மருத்துவமனைகள் பெருகிட்டு வருது நகரப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும். இந்த மாதிரி ஒரு இதை நான் என்னுடைய வயசுக்கே நான் பார்த்ததில்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு 70 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் இவ்வளோ மருத்துவ இதே இல்லை. கிராமப்புறங்களாம் அறவா மருத்துவமே இருக்காது. சித்த வைத்தியர் மாதிரி ஒரு வைத்தியர் தான் ஒரு பையன் கொண்டு வர்றாரு,
அது ஒரு டேப்லெட்டு, அது குளவின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஒரு சின்ன இதை கொடுத்துட்டு போவாங்க, அதுலேயே சரியாயிரும், நோய்கள் சரியாயிரும். பெரும்பாலும் காய்ச்சல் தலைவலி எனக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 40-50 வயசு வரைக்கும் காய்ச்சல் தலைவலி வந்ததில்லை. அப்படியே சின்னதாக இருந்தாலும் சுடு தண்ணியோ வீட்டில் மிளகு ரசம் வச்சு கொடுத்துப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இதுங்களும் எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, அதை சாப்பிடு, இந்த மூலிகை சாப்பிடு, பிரண்டை சாப்பிடு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. சளி இருந்தால் துளசி சாப்பிடு, இந்த மாதிரி இதுலேயே சரி கட்டிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. பிறந்த குழந்த முதல்ல உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், அந்த மருந்து சாப்பிட்றோம், தொடர்ந்து மருந்து சாப்பிட்றோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசு தான்னா தொடர்ந்து மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து மாத்திரையோ சிகிச்சையோ அளிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறப்போ இதைத்தான் நம்ம ஒரு பேச்சாளர் சொல்லுவாங்க, நம்ம இந்த தலைமுறை தான் நம்ம அடுத்த தலைமுறையோட இறப்பை கண்ணு முன்னாடி பார்க்குறோம். ஒரு அப்பா இருக்கான்னா மகனுடைய இறப்பை சர்வசாதாரணமாக பார்க்குறாங்க. 40 வயசு 50 வயசான பையன் இறந்துடுறான், அவருக்கு 80 வயசு 90 இருக்குது. அந்த அப்பா திடகாத்திரமாக நல்லா இருக்காரு, பையன் கேன்சரோ சுகரோ இறந்துடுறான். இந்த மாதிரி சூழ்நிலை பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் பல நோய்களுக்கு நம்ம ஆளாகிட்டு வர்றோம். இப்போ கடை வீதியில் டவுனில் பார்த்திங்கன்னா டீ கடை, ஒரு துணி கடை இருக்கிறத விட ஆஸ்பத்திரி தான் அதிகமாக இருக்குது. மருத்துவமனைகள் தான் பெருகிட்டே வருது எந்த நகர்ப்புறங்களையுமே. நம்ம எதுக்கெடுத்தாலும் ஆஸ்பத்திரி போகணும், மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு மாற வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அது இல்லை, சளி பிடிச்சா ஒரு 3 நாள் சுடுதண்ணி சாப்பிட்லாம், கொஞ்சம் நேரம் படுத்துருக்கலாம் அப்படிங்கிற இந்த அவசர உலகத்தில் அது இல்லை. உடனே மருந்து சரியாகணும், சாப்பிட்டதையும் சரியாகணும், இந்த மாதிரி நம்ம ஒரு மென்டாலிட்டிக்கு ஆளாயிட்டோம். இது எல்லாம் பார்க்கும்போது நம்ம இயற்கை விவசாயத்தினுடைய அவசியம் தேவைப்படுங்கிற ஒரு உணர்வுக்கு நம்ம வர வேண்டியது இருக்குது. இன்றைக்கி இதே பாருங்கள், ஒரு காய்கறியிலே ஒரு வைட்டமின் இருக்குது, கீரையில் எத்தனை வைட்டமின் இருக்குது, சத்து இருக்குது மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி போய் அந்த காய்கறியும் கீரையுமே நம்ம டவுனில் போய் வாங்கி அதை சாப்பிட்டா சரியாகுமா? கண்டிப்பாக சரியாகுது. அதிகமான நோய் தான் வருது. ஏன்னா அத்தனை கெமிக்கல் போட்டு அடித்து அது பூரா விஷத்தன்மை பண்ணி வச்சுருக்குறோம். ரெண்டாவது ஹைப்ரிட்டு, விதைகள் இல்லாத ஹைப்ரிட்டு காய்கறிகளாகட்டும் கீரையாகட்டும். இன்றைக்கி பப்பாளிக்காயே இருக்குது, இயற்கையாக உள்ள பழத்தை அறிஞ்சிங்கன்னா கரு விதை ஒரு 100 விதையாவது இருக்கும். இன்றைய பப்பாளியில் நீங்கள் விதை இருக்காது. ஏன்னா ஹைப்ரிட்டு வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் கொண்டாந்து கொடுக்குற விதைகள் போகிறத நம்ம யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணுறோம். அதில் சொல்லக்கூடிய சத்துக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30% கூட இருக்காது. இன்றைக்கி ஒரு கீரையில் ஏ வைட்டமின் இருக்குது அப்படின்னா அந்த ஏ வைட்டமின் சத்து நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள், லேபிள் கொடுத்து பாருங்கள், அவன் சொல்கிற கீரையில் அந்த சத்து கண்டிப்பாக இருக்காது. இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆளாயிட்டான். உண்மையிலேயே அது தக்காளி சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணும் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சத்து அதில் இருக்குதா? இப்போ இருக்கிற தக்காளியில் அந்த உண்மையான சுவையே இல்லைங்க. அதாவது அது பழசை சாப்பிட்டவங்களுக்கு தான் புரியும். அந்த காலத்தில் தக்காளி வணக்குன்னா அந்த குச்சி குச்சியாக மாறும், அந்த புளிப்பு சுவையோடு அவ்வளோ இனிப்பாக இருக்கும். ஒரு 2 நாளைக்கு வச்சு அந்த தக்காளி ரசமோ தக்காளி குழம்போ வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி தக்காளி விற்கிறதுல குண்டு தக்காளி பல நாள் இருந்தாலும் கெடாமல் இருக்குது. ஏன்னா பூரா கெமிக்கல், கெடுறதில்ல, அது அழுகிறதில்ல. இந்த தக்காளி வச்சு ஒரு நாளைக்கு குழம்பு வச்சிங்கன்னா அடுத்த வேளை சாப்பிட முடியாது, நாய் ஆயிடுது. அரிசி அப்படி தான், ஒரு நாள் சமைக்கிற உணவை அந்த அன்னைக்கு சாப்பிட்டா தான் ஆறி போய் அடுத்த நாள் வச்சு சாப்பிட முடியாது, அழுகிரு. அது பாக்டீரியா இந்த மாதிரி ஃபங்கஸ் பாகமாகி விஷத்தன்மையாக மாறுது. அந்த காலத்தில் 3 நாளைக்கு வச்சு சாப்பிடுவாங்க பழைய சோறு. இன்றைக்கே பாருங்கள், விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறான் பழைய சோறில் தான் அதிக சத்து இருக்குது. இப்போ அமெரிக்காவில் அதை ஒரு மருந்தாகவே தர்றான். அந்த மாதிரி சத்துக்கள் நிறைந்ததாக இருக்குது உணவு. நம்ம இயற்கை உணவில் தான் கிடைக்குது. ஆனால் நம்ம இயற்கை காய்கறின்ட்டு நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்குறதுக்கும் இப்போ முடியல, அதை கண்டறிய முடியல. எதை கேட்டாலும் இயற்கையான காய்கறின்னு சொல்லி வித்துட்றாங்க. அவங்க வியாபார நோக்கத்தோடு நம்மளுக்கு இது கொடுத்துட்றாங்க. அந்த உண்மையான சத்துக்களும் ஒரு மருத்துவ குணமும் அந்தந்த பொருளில் காய்கறியில் கிடைக்கிறதில்ல. இதனால் நம்ம விவசாயிகளும் ஒரு மன திருப்தியோட, அதாவது கமர்ஷியலாக பார்க்காம மக்கள் நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற மனப்பான்மை நமது விவசாயிகளுக்கு வரணும், இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். இதுக்கு என்ன பண்ணால், நம்ம இருக்கிற தலைமுறை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காலகட்டத்தில் விவசாயத்தை நோக்கி விலகிட்டு வர்றாங்க. இனி வரும் ஒரு தலைமுறை இந்த இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு நம்ம சமுதாயத்தை நல்ல முறையில் நமது மக்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்கறதுக்கு முன் வரணும்.
இதை வந்து இந்த மாதிரி எங்களை மாதிரி இயற்கை விவசாயத்திட்ட அவங்க வந்து அணுகி பேசி அது எப்படி செய்யணும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய தலைமுறை செஞ்சாங்கன்னா தான் அடுத்த தலைமுறைக்கு அவங்க தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு தலைமுறை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த இயற்கை விவசாயம் செய்கிறத பற்றி அது பேசணும்னா பல மணி நேரம் பேச வேண்டி வரும். அது பொதுவாக இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக இயற்கை விவசாயத்துக்கு விவசாயிகளை மாற்றணும். விவசாயிகளும் இயற்கை விவசாயம் மாறணும். நவீன தொழில்நுட்பம் இப்போ மேனுவல் ஒர்க்கு, அதாவது உடல் உழைப்புங்கிறது குறைஞ்சிருச்சு. இயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் அது தேவை தான். ஏன்னா இன்றைக்கி பூரா ஒரு பயிர் பண்ணோம்னா களை வருது. களை அழிக்கிறதுக்கு நம்ம இன்னும் அந்த காலத்தில் ஆள் விட்டு மேனுவலாக செஞ்சோம். களை பிடுங்குவோம் அல்லது வெட்டி எடுப்போம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, களைக்கொல்லி வந்துருச்சு. களைக்கொல்லி அடித்தோம்னா ஒரே நாள் காஞ்சிருது, நல்லா பயிர் வந்துடுது. அதெல்லாம் கரெக்டான மெத்தடு தான். ஆனால் அந்த இப்போ இது என்ன, அது உணவுப் பொருள் விஷமாக தான் மாறுது. களைக்கொல்லி அடித்து மண்ணை கெடுத்து அதனுடைய நுண்ணுயிர்கள் பெருக்கத்தை மண்ணையும் வந்து மலடாக்கிடுறான். இதில் என்ன ஆகுது, மண்ணை மலடாக்கிறது மட்டும் இல்லை, அது விஷத்தன்மையாக கொண்டு போயிடுறேன். இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சுகர் பேஷண்ட்டு வயலில் இறங்கி வேலை செஞ்சாருன்னா, ஒரு நாள் வேலை செஞ்சாருன்னா ஒரு சின்ன காயமாக புண்ணாக ஏற்பட்டால் அது அவருடைய காலில் வந்து அது விஷமாக பாருங்க, அந்த காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை என்னுடைய கண்முடியான்னு நான் 2-3 விவசாயியில் பார்த்துருக்குறேன். இப்போது சுகர் வந்து அது கால் எடுக்கக்கூடிய சூழ்நிலை, ஒருத்தர் இறந்துட்டார். என்ன காரணம்னு விசாரிக்கும்போது மண்ணில் அந்த விஷத்தன்மை இருக்குது. களைக்கொல்லியை தொடர்ந்து அடிச்சிருக்காங்க அந்த நிலத்தில். அதே அந்த டோஸ் அவங்க கொடுக்குற டோஸ்க்கு மேலே நம்ம விவசாயிகள் வாங்கி அடிச்சிடுறாங்க. ஒரு 100 மில்லி போட்டு அடிக்கணும்னு அவங்க சொல்லி அனுப்பிச்சா இவங்க ஒரு 200 மில்லியை நம்ம வந்து களையை ஃபுல்லாக கட்டுப்படுத்தணும் அந்த ஆர்வத்தில் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால் வந்து நிலமே மாறிடுச்சு. இப்போது விஷத்தன்மையுடைய நிலமாக மாறிடுச்சு. பிறந்த குழந்தைகள் வெறுங்காலில் நடக்க முடியாது, அவங்களுக்கு நோய் வந்துடுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் மண்ணை மலராக்கிறோம். அந்த மண்ணை மாற்றணும். அந்த மண்ணை மாற்றுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அதை ஆகணும் மாறுறதுக்கு. அது எளிய முறையில் மாற்றலாம். அதை வர்ற பதிவில் பண்ணலாம் எப்படிங்கிறத. அது இந்த மாதிரி இலை தலையெல்லாம் போட்டு அதை பண்ணி மாற்ற வேண்டிய இதில் இருக்குது. அது சுலபமாக மாற்றிடலாம். தொடர்ந்து அந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்று இயற்கை விவசாயம், அடுத்தது வந்து நம்ம நாட்டு ரக உணவுப் பொருட்கள், நாட்டு தக்காளி, காய்கறிகள், நாட்டு தக்காளி, இந்த மாதிரி. அதே மாதிரி அரிசி வகையில் நெல் பார்த்திங்கன்னா நாட்டு ரகங்கள், பாரம்பரிய ரகங்களை உபயோகப்படுத்தி நம்ம விவசாயம் செஞ்சோம்னா இனி வரும் தலைமுறை நல்ல செழிப்போடு இருக்கும். இந்த ஒட்டு ரகங்களை உபயோகப்படுத்தும் போது எந்த சத்துமே இருக்கிறதில்ல. அடுத்து அந்த உணவுப் பொருட்களை ப்ராசஸ் பண்ணுறதுலேயும் தவறான முறைகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு நெல், உதாரணத்துக்கு ஒரு நெல் விளைவிச்சு எடுத்தோம்னா அந்த காலத்தில் நெல் காய போட்டு 1 மாதம் 2 மாதம் வீட்டில் பக்கமாக மூட்டையில் கட்டி வச்சுருந்து அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து அதை எடுத்து நெல்லை வீட்லேயே சுத்தமான தண்ணியில் ஊற போட்டு வேக வச்சு, அப்போ கை குத்தல் முறை. மறுபடியும் தான் மிஷின் வந்தது. மிஷின் வந்தாலும் அந்த காலத்தில் பாலிச்சு இல்லாமல் எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நாகரிக குலத்தில் ஒயிட்டாக நல்ல வெள்ளையாக அரிசி வேணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரிகளும் மில்லுக்காரரும் அதை வந்து பாலிஷ் பண்ணி சில்க் பாலிஷ்னு சொல்லி ரொம்ப வெள்ளை பாலிஷ், அதில் இருக்கிற 3 கோட்டிங் இருக்கும் அரிசியில். 3 கோட்டிங்குமே போயிடும். நம்ம சக்கைத்தான் சாப்பிட்றோம், அதை சத்தான உணவை சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம கண்டிப்பாக மாற்றணும். அந்த டாபிக் பேசினாலும் நம்ம ஒரு நாள் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுற நம்ம இயற்கை வேளாண் வித்தகர்கள் நிறையா அதனுடைய வழிமுறைகள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி 3வது அந்த ப்ராசஸ் பண்ணுற மெத்தடை மாற்றிட்டோம். நம்ம இன்றைக்கி நெல்லை இருக்கிறோம், அது அடுத்த நிமிஷம் அங்கே மில்லுக்கு போகுது, அப்படியே பச்சை நெல் வேவிக்கிறாங்க, அப்படியே மாடர்ன் ரைஸ் மில்லு, அப்படியே பாய்லர் போட்டு எடுத்து வெளியே வரும்போது அரிசியே வெளியே வருது. அதே மாதிரி கரும்பு அந்த மாதிரி தான். இந்த பருப்பு மாட்டோம்னா ஒரு 2 மணி நேரத்தில் வெளியே வெள்ளை சர்க்கரை வருது. வெள்ளை சர்க்கரை மிகுந்த ஒரு விஷத்தன்மை வாய்ந்தது. அந்த காலத்தில் கரும்பு வெட்டி ஒரு நாள் போட்டு நாட்டு சர்க்கரையை எடுத்து பக்குவமாக இருந்தது. இன்றைய இப்போ வர்ற வெள்ளை சர்க்கரையில் தான் அத்தனை நோய்களை உருவாக்க காரணம் அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு கெமிக்கல் போடுறாங்க. இந்த மாதிரி அவசர உலகத்தில் எதையுமே உடனடியாக செஞ்சு நம்ம உணவு பண்டமாக மாற்றணும் அப்படிங்கிற இதில் வந்து அது ஒரு தவறான வழிமுறைகள் தான். அதனால் இந்த மாதிரி 3 முறைகளையும் நம்ம மாற்றினோம்னா தான் நல்ல உணவு கிடைக்கும், ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும். அதுக்கு விவசாயிகளும் மற்றும் வரக்கூடிய இளைஞர்களும் இதுக்கு உடன்பட்டு உழைத்து அதை மாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாகணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா செயற்கை உரத்தை போட்டு மண்ணை மலடு பண்ணிட்டோம்.
அந்த இயற்கை விவசாயத்து மூலம் அதை எப்படி மாற்றுறதுங்கிறத கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லுங்க ஐயா. அதாங்க, கடந்த வருடங்கள் நம்ம இந்த செயற்கை விவசாயம் செஞ்சு மண்ணை மலடாக்கிட்டோம். இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மண்ணை நம்ம எப்படி வளப்படுத்துறது, நம்ம விவசாயத்துக்கு தகுந்த மண்ணை எப்படி மாற்றுறதுங்கிறத இப்போ பார்க்கலாங்க. இப்போ மண் நம்ம பல வருடங்களாக நம்ம களைக்கொல்லி, செயற்கை உரம், செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து இதைகளை போட்டு மண் உண்மையிலேயே மலடாகிவிட்டது. அதனுடைய தனித்தன்மையை இழந்து விட்டது. மண் எதையும் செய்யும். மண் நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி அது ஒரு உலக 8வது அதிசயம். எதையும் நாம் போட்டோம்னா அதை திருப்பி நம்மளுக்கு நல்லதாக கொடுக்குது. எந்த குப்பை போட்டாலே அந்த மண் அதை மாற்றி நம்மளுக்கு தேவையான உணவாக அது மாற்றி உணவு கொடுக்கக்கூடிய சக்தியை அதை பெற்று மாற்றுது. அந்த சக்தியை நாம் அதை கெடுத்துட்டோம் இது வரைக்கும். அதை எப்படி மாற்றுறதுங்கிற இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் சுமார் ஒரு 10 வருஷம் 15 வருஷமோ இந்த மாதிரி செயற்கை செஞ்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு பயிர் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உரம் போடுவீங்க, களைக்கொல்லி அடிப்பீங்க, பூச்சி மருந்து அடிப்பீங்க. இப்போ இதை எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தோம்னா சுமார் இன்னும் ஒரு 3 வருஷம் நீங்கள் அதுக்கு தேவைப்படும் மாற்றுறதுக்கு. இப்போ அதை என்ன செய்யணும்னா, மழைக்காலங்களில் நீங்கள் ஒரு பயிர் பண்ணுறீங்க, பயிர் பண்ணிவிட்டு மழைக்காலம் கோடைக்காலம் உழவு போடுறீங்க. அந்த மழை பெய்யும்போது நாம் ஒரு தானிய பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், பசுந்தாள் உரங்கள், இந்த மாதிரி 3-4 வகையான பயிர் விதைகளை விதைக்கணுங்க. அதாவது எண்ணெய் சத்துனா கொட்டமுத்து, எள், இந்த மாதிரி வகைகள். இதில் ஒரு ஏக்கருக்கு இப்போ சுமாராக பார்த்துக்கலாங்க. ஒரு ஏக்கருக்கு பார்த்துக்கலாம் 25 கிலோ தேவைப்படுது. அதில் ஒரு 5 கிலோ இந்த எண்ணெய் வித்து பயிர் எடுத்துங்க. 2வது பயிர் வகை உளுந்து, பச்சை பயிறு, கொள்ளு, இது பச்சை பயிறு, இந்த மாதிரி பயிர் வகைகளில் ஒரு 2-3 உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளோ கிடைச்சாலும் அதில் ஒரு 5 கிலோ எடுத்துங்க. அடுத்தது தானிய வகை பருப்பு, சோளம், கம்பு, கேழ்வரகு, அப்புறம் திணை, இந்த மாதிரி வகையில் ஒரு கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் மார்க்கெட் போனால் கிடைக்கும். நல்ல விதையை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு 5 கிலோ எல்லாமே கலந்து இந்த மாதிரி எடுத்துங்க. அப்புறம் பசுந்தாள் உரம். பசுந்தாள் உரம் வேறு ஒன்றும் இல்லைங்க. 2-3 கொளிஞ்சி, தக்கப்பூண்டு, சணப்பை, இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும். அதில் ஒரு 5 கிலோ எடுத்துங்க. இந்த மாதிரி ஒரு 25 கிலோ சேர்த்திங்க. பின்ன அது இருந்தால் பரவாயில்ல, கிடைக்கிறத பண்ணி ஒன்றும் வேண்டியதில் பண்ணிக்கலாம். இதை ஒரு 25 கிலோ நமது நிலத்தில் நல்லா மழை பெய்யும்போதோ, மழை இல்லாத காலங்களில் உங்களுக்கு தண்ணி வசதி இருந்ததுன்னா உழவு ஓட்டி விதைச்சி விட்ருங்க. விதைச்சி ஒரு 40 நாள் விட்டுருங்க. அந்த எல்லாமே பூ பூக்கும் தருணம் வந்துடும். அந்த பூ தருணத்தில் ஒரு சுமார் 40 to 45 நாள் அது நல்லா மடக்கி, இப்போ தான் ரொட்டாவேட்டர் இருக்குது, அதை மடக்கி நல்லா உழுதுருங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சுட்டு அடுத்த பயிர் பண்ணணும். இல்லை உங்கள் முழுசாக மலடாயிருச்சு பல வருஷங்கள் பண்ணிட்டு அப்படின்னா திருப்பி ஒரு 3 மாதம் விட்டுருங்க. திருப்பி ஒருக்கே இதே மாதிரி இந்த பயிர் வகையில் திருப்பி பயிர், எண்ணெய் வித்து பயிர்கள், பசுந்தாள் உரங்கள் அதே மாதிரி விதைச்சி மடக்கி ஓட்டுறீங்க. இந்த மாதிரி போட்டு ஓட்டி மடக்கி ஓட்டிட்டு நீங்கள் செய்யக்கூடிய பயிரை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதில் நீங்கள் இயற்கை உரங்களை பயன்படுத்தி அப்படியே பயன்படுத்துங்க. முதல் வருஷம் கொஞ்சம் பலன் கம்மியாக தெரியும், நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த பூச்சி விரட்டி இயற்கையை கொடுக்கணும். இப்போ இயற்கை விவசாயத்தில் பூச்சி விரட்டி இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க. வேப்ப இலை, இந்த மாதிரி இலை வகைகளை, மாடு தின்னாத இலை வகைகளை போட்டு பூச்சி விரட்டின்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு அதை அடித்து நீங்கள் களைகளை, இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் ஒரு 2வது வருஷம் அதே மாதிரி மடக்கி விழுவுங்க. இப்போ நெல் போடுறீங்க, சணப்பை, தக்கப்பூண்டு. நெல்லுக்கு ஒரு தலைச்சத்து இந்த மாதிரி கிடச்சிப்போ அதனால் நீங்கள் தக்கப்பூண்டோ, சணப்பையோ, கொளிஞ்சி இந்த மாதிரி வகைகளை போட்டு மடக்கி விழுது நெல் பயிர் நட்டுங்க. சரியாயிரும். இந்த மாதிரி 3 வருடங்கள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மண் இயற்கை வளத்துக்கு அதனுடைய நுண்ணுயிர் பெருக்கம் பண்ணுறதுக்கு மண் தயாராகி வரும். உங்கள் நிலத்தில் ஆட்டோமேட்டிக்காக நுண்ணுயிர் பெருகிடும். எந்த ரசாயன உரம் மீண்டும் போட தேவையில்லை. உரங்களை போடாமல் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 வருஷம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா மாறிடும். இதில் நீங்கள் தொடர்ந்து அப்புறம் மறுபடியும் உரங்கள் போடாமல் பண்ணணும். மறுபடியும் செயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடாது. அப்போ தான் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த மெத்தேடு என்னென்னா, ஒரு பயிர் செஞ்சிங்கன்னா மூடாக்கு மெத்தேடு, மல்ச்சிங் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு கரும்பு போடுறீங்க, கரும்பு பயிர் எடுக்கிறீங்க, ஒரு 6 மாதம் ஆகுது, அது தோகை உரிக்கிறீங்க. அந்த தோகையை உரித்து காட்டுக்குள்ளேயே போட்டுறணும். அப்படியே உள்ளேயே போட்டுருங்க. ஒரு பார் விட்டு ஒரு பார் போடுங்க.
வாழை சாகுபடி பண்ணிங்கன்னா வாழையினுடைய அருகாமையில் ஒரு 2 அடி அகலத்தில் அந்த வாழை சருகோ இல்லை கிடைக்கிற பயிரோ மீண்டும் மீண்டும் இடைவெளியில் நீங்கள் இந்த பயிர்களை பண்ணிக்கலாம். இந்த தலைச்சத்து கொடுக்கக்கூடிய இந்த பசுந்தர உரம் போட்டு அதை பிடுங்கி மல்ச்சிங்காக பண்ணிடுங்க. மண்ணை மூடிடுங்க. மண்ணை வந்து வெயில் படாமல் மூடிக்கிட்டிங்கனாவே நம்மளது நிலத்தில் இந்த இது நுண்ணுயிர்கள் பெருகிற மண்புழு தான் விவசாய நண்பன். அந்த மண்புழு நீங்கள் எங்கேயும் விதை கொண்டு வந்து போட்டால் மண்புழு உருவாக்கவே தேவையில்லை. நல்ல மண் போட்டு மூடி நிழல் பண்ணிட்டீங்கன்னாவே நமது நிலத்தில் வந்து மண்புழு உற்பத்தி ஆயிரும். அந்த மண்புழு நீங்கள் உங்களுடைய நிலத்தை அது பார்த்துக்கும். அது உழவு செஞ்சு அதே பண்ணிக்கு நீங்கள் திருப்பி ஓட்ட வேண்டாம். இப்போ உதாரணமாக ஒரு தென்னை மரம் வச்சுருக்கேன், தென்னந்தோப்பு வச்சுருக்கேன், திருப்பி நீங்கள் அதை வந்து உழவாட்ட வேண்டாம். களை வந்துருச்சுன்னு உழவாட்ட தேவையில்லை. அதே செடிகளை களைகளையே பிடுங்கி பசுந்தாள் உரங்களை திருப்பி உள்ளே போட்டுருங்க. உதாரணத்துக்கு தென்னை மரத்தில் வந்து ஒரு 5 அடி தள்ளி மரத்தை விட்டு 5 அடி தள்ளி சின்ன குழி தோண்டி வச்சிட்டிங்கன்னா இந்த வேஸ்ட்டுகளை உள்ளே போட்டுருங்க. அது வந்து ஈரத்தையும் பாதுகாக்கும், உரமாக மாறிடு, தண்ணி தேவையை அதிகரிக்கும், குறைச்சிக்கும். வெயில் காலத்தில் வந்து நமக்கு வந்து அந்த தென்னை மரம் காயாமல் அது பார்த்துக்கும். இந்த மரம் மண்ணே தானே அதனுடைய வளத்தை மேம்படுத்தி நமக்கு வந்து இயற்கையான வழிமுறையை அதே பார்த்துக்கும். நாம் ஒன்றும் போய் தொந்தரவு செய்ய வேண்டியதில்லை. உரங்கள் போடவோ பூச்சி மருந்து அடிக்கவோ களைக்கல்லி அடிக்கவோ எதுவுமே தேவையில்லை. இயற்கையாக வந்துரு நமக்கு செலவு குறைவு. செலவை குறைச்சி நம்ம வருமானத்தை பெருக்கிக்கலாம். நாம் வந்து விளைச்சல் பெருக்கித்தான் வருமானத்தை பெருக்கணுங்கிறதில்ல. இயற்கை விவசாயத்தில் முட்டு விலை செலவு உதாரணத்துக்கு சொன்னோம்னா முட்டு செலவை குறைச்சோம்னாவே நமது லாபங்கள் அதிகரிக்கும். இந்த மாதிரி வழிமுறை இயற்கை விவசாயத்தை பின்பற்றணும்னா நல்ல விளைச்சல் எல்லா பயிர்லையுமே கொண்டு வரலாம். நெல்லோ மஞ்சளோ கரும்போ வாழையோ அல்லது தென்னை மரமோ இந்த மாதிரி இருக்க மூடாக்கு மெத்தேடு ஒன்றுங்க. இந்த மாதிரி பசுந்தாள் உரங்கள் போட்டு எடுக்கிறது ஒன்று. நம்ம நாட்டு மாடு வச்சுருந்தா பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் இந்த மாதிரி தயாரித்து அதையும் பண்ணலாம். அது நம்ம நில வளத்தை மேம்படுத்தும், நுண்ணுயிர்கள் பெறுகிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆர்கானிக் இப்போ வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்திருக்கிற காலகட்டத்தில் ஆர்கானிக் உரங்கள்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் அதை ஒரு ஆர்கானிக் உரம் கொடுக்குறோம் இப்படின்னா போலி கம்பெனி நிறைய உருவாகிட்டு வருது. இது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். விவசாயிகள் அதையெல்லாம் வாங்கி பயன்படுத்த வேண்டியது தேவையே இல்லை. இந்த வழிமுறைகளை பின்பற்றினாவே நமது மண் வந்து வளமாயிரும். நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி வெளியிலிருந்து எந்த இன்புட்டும் எதுவுமே நம்ம உள்ளே போடக்கூடாது. நாம் எடுக்கிற நிலத்திலேயே எல்லாமே கிடைக்கிது. வேஸ்ட்டுகளை போட்டால் நம்ம உருவாக்கிக்கலாம். நம்ம வரக்கூடிய பயிரினுடைய நம்ம விளைச்சலில் அந்த நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மட்டும் மீதியெல்லாம் மண்ணுக்கே திருப்பி கொடுத்துடணும். அப்படி பண்ணாவே இந்த இயற்கை விவசாயம் மேம்படும். அதான் உதாரணத்துக்கு நம்மாழ்வார் சொல்கிறதே, நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்கு அடி வந்து மண்ணுக்கு. நுனியில் வர்ற நெல்லை நாம் எடுத்துக்கிறோம், அரிசியை பண்ணிக்கிறோம். நடுவில் வர வைக்கோலை வந்து நம்ம அந்த மாட்டுக்கு போடுறோம். அது எங்கேயும் போகிறதில்ல, அது சாணமாக போடுது, அது எருவாக மாற்றுது. அந்த சாணத்தை நம்ம தோட்டத்துக்கு போடுறோம். திருப்பி அது இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப உகந்ததாக வருது. அடியில் வர தாள் அது நுண்ணுயிர்கள் பெருக்கி வேரில் வந்து வேர் முடிச்சுகளை உருவாக்கி அதில் பல நுண்ணுயிர்களை வச்சுருக்குது. அதை மடக்கி ஓட்டும்போது நமது மண் அந்த மலட்டுத்தன்மையை மாறி நல்ல நுண்ணுயிர் பெருக்க ஏற்படும். அதனால் தீ வைக்கிறதோ வெளியில் இந்த மட்டைகளை விற்கிறதோ அந்த பொருட்களை வந்து நம்ம வெளியே விற்கிறது வெளியேற்றுறது கூடாது. முக்கியமாக இந்த இயற்கைவாசியில் தீ ரொம்ப தீ வைக்கக்கூடாது. எந்த சருகு எதாக இருந்தாலும் எந்த களையாக இருந்தாலும் அப்படியே பிடிங்கி மண்ணுக்கு போடுங்க. இல்லை மேலே போடாட்டி பரவாயில்ல, கொஞ்சோண்டு ஒரு 2 அடி ஆழ குடியை தோண்டி வச்சுக்கோங்க. தென்னை மரத்து தோப்புக்குள்ள எல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கங்க. வாழை இருக்குன்னா வாழைக்கு அருகாமையில் கொஞ்சம் ஒரு 1/2 அடி 3/4 அடி தோண்டி வச்சுருங்க. அதில் கொண்டு போட்டுருங்க. ஒன்றும் தீ வைக்க வேண்டாம். அது இயற்கை விவசாயம் அந்த மாதிரி மாறிடும். அந்த இயற்கைக்கு மண் மாறிடும். நம்ம தேவையானதை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு மீதி மண்ணுக்கே கொடுத்துட்றோம். மண் கொடுத்தது நம்ம மண்ணுக்கு திருப்பி கொடுக்குறோம். நமக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம். நமது மாட்டுக்கும் தீவனத்தை கொடுக்குறோம். அது மாடு வந்து அது உரமாக மாற்றி நம்மளுக்கு உரமாக கொடுத்துருது. இதுதான் இயற்கை விவசாயத்தினுடைய தத்துவமே. இது நம்மாழ்வார்கள் சொல்லக்கூடிய தத்துவம். இதுதான் நம்ம மலைநாட மண்ணை மாற்றுவதற்கான முறை, எளிய முறைங்க. இது எல்லாருமே பின்பற்றணும்.
நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இயற்கை விவசாயத்தை பற்றியும் அதில் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்தார் நசீனூர் மலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி திரு பெரிய வேலப்பன் அவர்கள். அவரோடு கேள்விக்கணைகளை தொடுத்து பயணித்தவர் முகாசி அனுமன்பள்ளி கிராமம் சின்னத்தொட்டிபாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி தங்கவேல் அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் ஒரு புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். நிகழ்ச்சி தயாரிப்பு கொங்கு சமுதாய வானொலியை சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் பாலசுப்ரமணியம். இதனுடைய தொடர்ச்சியினை அடுத்த பாகத்தில் நாம் கேட்கலாம் நேயர்களே. நன்றி நேயர்களே.